லேவியராகமத்தை குறித்து நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்தோம். இப்போ நான் அந்த லேவியராகமத்தில் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் முக்கியமானது என்னென்னா, பலிகளை குறித்து ஆஃபரிங்கை பற்றி சில காரியங்களை வேதாகமத்தில் அழகாக கொடுத்துருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சூப்பர். பைபிளில் இந்த லேவியராகமத்தில் தான் ஆண்டவர் மோசைகிட்டையும் ஆரோன்கிட்டையும் நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. எப்படியெல்லாம் என்னை கடைபிடிக்கணும், என்னென்ன காரியங்கள் பண்ணணும், ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுல இந்த விஷயம் மிக முக்கியமானது. அது என்னென்னா, பலிகளை குறித்து ஒரு 5 பலிகள், மெயினான 5 பலிகளை குறித்து இந்த லேவியராகமத்தில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லுது. இந்த 5 பலிகளை பற்றிய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப டீப்பாலாம் போல் 5 விதமான பலிகள் இருக்குது. இந்த 5 விதமான பலிகள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பலிகளான நோக்கம், ஆஃபரிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுது. இந்த ஆஃபரிங்க்கான நோக்கம் என்ன? சும்மா எதுக்கோ வந்தோம், அதனால் நாங்கள் கடவுளுக்கு பலி செலுத்திட்டு போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பலி செலுத்துகிறோன்னா அந்த பலியை எதுக்கு செலுத்துகிறோம், ஏன் செலுத்துகிறோம், எப்படி செலுத்தணும் அப்படின்ற நிறைய ரூல்ஸ் இருக்குது. எப்படி செலுத்தணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசலை. ஆனால் ஏன் செலுத்தணும், எதுக்கு செலுத்தணும் அப்படின்றது. ஆனால் ஜென்ரலாக பலி அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்கிறாங்கன்னா, அவர்களை புதுப்பிக்கிறதுக்காக, இல்லைனா அவங்கள என்கிட்ட வர வைக்கிறதுக்காக இந்த பலி ஒரு விஷயமாக இருக்கும். இல்லை இன்னும் புரிகிற மாதிரி வேதாகமத்திலேருந்து சொல்லணும்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால் ரத்தம் சிந்துதல் தான் பாவ மன்னிப்பு என்ன பண்ணும். அப்போ ஒரு தவறு பண்ணிட்டா ஆண்டவரை விட்டு வெளியே வந்துட்டோம், இல்லை கடவுளை விட்டு வெளியே வந்துட்டோன்னா திரும்பவும் கடவுள்கிட்ட போகணுன்னா சில பலிகளை செலுத்தணும். அந்த சில பலிகளை எப்படி செலுத்தணும், என்ன தவறு செய்தால் அதுக்கான பலி என்ன செலுத்தணும் அப்படின்றது குறித்து வேதாகமத்தில் சில காரியங்கள் என்ன பண்ணியிருக்கு. எல்லா ரிலீஜன்லையும் ஒரு விதமாக இருக்கும். வேதாகமத்தில் பைபிளில் சில காரியங்களை சொல்லியிருக்கு. இதை நம்ம சொல்லும் போது சில ரிலீஜியனும் சம்மந்தப்பட்டு என்ன பண்ணுன்னா வரும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த பலியை பற்றி சொல்லும் போது ஏன்பா இப்போல்லாம் பலி செலுத்துறதில்ல கிறிஸ்டியன் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்ற ஒரு வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னா, பழைய ஏற்பாடு, அதாவது வேதாகமத்தில் 2 பகுதிகள் இருக்குது, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு. பழைய ஏற்பாடில் ஆண்டவர்கிட்ட வரணும், கடவுளை போய் பார்க்கணும் அப்படின்னா, கடவுள் நம்மளை அடிச்சிடக்கூடாது, கடவுள்கிட்ட போகும்போது நமக்கு பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் அதுக்கான ஒரு பாவ நிவர்த்தி, இல்லைனா ஒரு குற்ற நிவாரண பலி அப்படின்னு ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், ஒரு ரத்தம் சிந்துதல் அங்கே இருக்கணும். ஒரு காளையோ இல்லை ஆடோ இல்லை புறாவையோ எதையோ ஒன்று பலி செலுத்தினதுக்கப்புறம் தான் போகும். புதிய ஏற்பாடில் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட். புதிய ஏற்பாடில் எப்படின்னா, நமக்காக ஒரு பலியானார், அவரோட பேர் தான் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்காக பலியானதுனால நீங்கள் புதிய ஏற்பாடில் வாழ்கிற நமக்கு பலி அப்படின்ற ஒன்று என்ன இல்லை. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து நமக்காக உயிர்த்ததிலானே, அவர் நமக்கான பாவத்தையும் அவர் நமக்கான குற்றத்தையும் நமக்கான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால பாவம் இதுக்கப்புறம் நம்ம பலி செலுத்த வேண்டான்னு நமக்கு வேதாகமம் தெளிவாக சொல்லுது. அதனால தான் இப்போ யாரும் என்ன பண்ணுறதுனா, சர்ச்சுக்கு வந்தாலோ இல்லை அவங்க எந்த பலியும் என்ன பண்ணுறதில்ல, இல்லை எருசலேமுக்கே போனாலும் சரி அவங்க என்ன பண்ணுறதில்ல, கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க பலி செலுத்துறதில்ல. ஓகேவா? இப்போ 5 விதமான பலிகள் இருக்குது வேதாகமத்தில். அந்த 5 விதமான பலிகளை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, முதல் பலி எதுனா சர்வாங்க தகன பலி. ஓகே, இந்த சர்வாங்க தகன பலியை பற்றி எந்தெந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்குன்னு நான் எழுதி வச்சுருக்கேன். லேவியராகமம் 1வது அதிகாரத்துலையும், லேவியராகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்கும், 8வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனமும், 16வது அதிகாரத்தில் 24வது வசனம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இடத்துல இந்த சர்வாங்க தகன பலியை பற்றி சொல்லியிருக்கு. ஓகே, இந்த சர்வாங்க தகன பலி இடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி, ஒருவேளை ரொம்ப பணக்காராக இருந்தால் அவங்க காளையை பலியிடுவாங்க, இல்லைன்னா ஆட்டை பலியிடுவாங்க. கொஞ்சம் மிடிலாக இருந்தாங்கன்னா ஆடு பலியிடுவாங்க. ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புறாவை பலியிடுவாங்க. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்வாங்க தகன பலியை என்ன பண்ணலாம், இடலாம். இந்த சர்வாங்க தகன பலியை ஏன் செலுத்தணும், அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு பலியை செலுத்துகிறோன்னா அந்த பலிக்கான நோக்கம் இருக்கணும். அதனால் இந்த பலியை எதற்காக செலுத்துகிறாங்கன்னா, அறியாமல் எதனா பாவம் செஞ்சுருந்தா, இல்லைனா பிரயாச்சித்தமாக பாவத்துக்கு
பிரயாச்சித்தமாக இந்த பலியை என்ன பண்ணுறாங்க, செலுத்துகிறாங்க. இதை குறித்து நம்ம யோபுல கூட பார்க்கலாம். யோபு நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தவர். ஆனாலும் அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகள் தெரியாமல் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருந்தா, தெரியாமல் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருந்தால் ஒரு பிராயச்சித்தமாக இந்த பலியை நான் செலுத்துகிறேன்னு சொல்லி நிறைய இடங்களில், சில இடங்களில் அவர் பலி செலுத்திருப்பார். இந்த காரியத்தை தான் சொல்லுது. இந்த பலியை செலுத்துறதுக்கு முக்கியத்துவம் என்னென்னா, எனக்கும் கடவுளுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் இல்லை தொடர்பை வெளிப்படுத்துறதுக்காக, நானும் ஆண்டவரும் எப்படி தொடர்பில் எப்படி ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்றது காட்டுறதுக்காக இந்த பலியை என்ன பண்ணுறாங்க, ஒரு முக்கியத்துவமாக செலுத்துகிறாங்க. ரெண்டாவது பலி என்னென்னா போஜன பலி. லேவியராகமத்தில் 2வது அதிகாரத்துலேயும் 6வது அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து 23வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுது, குறிப்பிட்டு சொல்லுது. ஓகே, இதில் தேவையான விஷயம் என்னென்னா, தானியத்தோட மெல்லிய மாவும் ஒலிவ எண்ணெயும் உப்பு தூபவர்க்கும் புளிப்பில்லாத அப்பம். ஓகே, இந்த பலியை செலுத்த நோக்கம் என்னென்னா, தேவன் நமக்கு நன்மை செய்தபடியினாலையும் அவர் நம்மளை பராமரித்ததுனாலையும் அதுக்கு செலுத்துறதுக்காக ஒரு நன்றி உள்ள ஒரு பலி. இந்த போஜன பலினா என்னென்னா, அவர் என்னை இத்தனை நாள் பாதுகாத்தாங்க, இவ்வளோ நன்மைகளை செய்தாங்க அப்படின்னு சொல்லி பராமரித்தார், என்னை பாதுகாத்தாருன்னு சொல்லி இதை இந்த பலியை என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. இது ஆண்டவருக்கு ஒரு கனப்படுத்துறதுக்காக, அவர் நான் எவ்வளோ பக்தி இருக்குது நான் கடவுள் மேலே, ஆண்டவர் மேலே நான் எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், அவரை இப்படி நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி செலுத்துகிற ஒரு பலி தான் எதுனா இந்த போஜன பலி. இந்த பலியை ஏன் முக்கியத்துவப்படுத்துகிறாங்கன்னா, நாம் எல்லாரும் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை வெளியரங்கமாக காட்டுறதுக்காக இந்த பலியை ஒரு முக்கியத்துவமாக வச்சுருக்கிறாங்க. 3வது பலி எதுனா சமாதான பலி. இது லேவியராகமத்தில் 3வது அதிகாரத்துலேயும் 7வது அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து 34வது வசனத்துலேயும் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லைனா இது இல்லைனா அது இல்லைனா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு சர்வாங்க பலியில் சொன்னேன். அதாவது காளை இல்லைனா ஆடி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இந்த சமாதான பலிக்கு குறிப்பிட்ட சிலதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். மந்தையில் தொழுவத்தில் இருக்கிற அதை நீங்கள் வளர்க்குற ஒரு முக்கியமான மிருகத்தை என்ன பண்ணணும், ஆடாக இருக்கலாம் இல்லைனா காளையாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் அது நீங்கள் வளர்த்ததான் என்ன பண்ணணும் இருக்கும். மற்றது நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்கலாம். இது என்னது சொல்லுதுன்னா, தொழுவத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும். அதே போல் பலவிதமான அப்பங்களும், இதில் போஜன அப்பங்களும் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இதோட நோக்கம் என்னென்னா, தேவனுக்கு நன்றி சொல்லுதல், தேவனோடு ஐக்கியப்படுதல். போஜன பலியிலையும் அப்படி தான் வரும், இந்த பலியிலையும் அப்படி தான் வரும். போஜன பலியில் ஆண்டவர் நம்ம போஷித்து இத்தனை வருஷமாக நடத்தினார் அப்படின்னு சொல்கிறதுக்காக, இது நான் தேவனோடு சமாதானமாக என்னை இவ்வளோ நாள் சமாதானமாக வச்சாரேன்னு சொல்கிறதுக்காக ஒரு சமாதான பலியை என்ன பண்ணுறாங்க. நான் இதை ஷார்ட்டாக சொல்கிறேன், இதுக்கான விளக்கங்கள் நிறையா இருக்குது, நம்ம புரியறதுக்காக ஷார்ட்டாக என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இதோட முக்கியத்துவம் என்னென்னா, தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் உண்டு பண்ணப்பட்ட பலி தான் இந்த சமாதான பலி. ஓகே, 4வதாக பாவ நிவாரண பலி இல்லைனா பிராயச்சித்த பலின்னு சொல்லுவாங்க. இந்த பலியை லேவியராகமம் 4வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும், 6வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து இருக்குது. அப்புறம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும், 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலேருந்து 22வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுது இருக்குது. இருக்கிறதுலே ஒரு 4 இடத்துல அதிகமான வசனங்கள் இந்த பாவ நிவாரண பலியை பற்றி தான் சொல்லியிருக்கு. இந்த பாவ நிவாரண பலி இருக்கிறதுலே மிக முக்கியமான பலி. இந்த பலிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா, இளம் காளை. இது யார் எடுத்துகிட்டு வரணும்னா, பிரதான ஆசாரியர்களும் சபை மக்களும். ஆண் ஆடு தலைவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும். பெண் ஆடு ஆட்டுக்குட்டி சாதாரண மனுஷர்கள் எல்லாருமே எடுத்து வரலாம். மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம். புறாவும் புறா குஞ்சு ஏழைகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப மிகவும் ஏழையாக இருக்கிறவங்க என்னென்னா, எப்போ அப்படின்ற ஒரு அளவு இருக்குது, அதில் பாதியில் ஒரு பங்கு என்ன பண்ணலாம், மாவை எடுத்துகிட்டு பாவ நிவாரண பலியாகவும் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். இதோட நோக்கம் என்னென்னா, சுத்திகரிப்பு. நம்ம செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்புக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பலி தான் என்னென்னா, இது முக்கியமான பலி. இது எல்லாருமே என்ன பண்ணணும், பழைய ஏற்பாடில் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாருமே செய்தாகணும். எனக்கு தெரியாமல் இல்லை தெரிந்தோ நான் செய்த எல்லா பாவத்திற்கும் இந்த பாவ நிவாரண பலி கண்டிப்பாக, பிராயச்சித்த பலி கண்டிப்பாக நான் பண்ணணும். இதுக்கான நோக்கம் என்னென்னா, ஜனங்கள் இந்த பாவத்தை பயங்கரமானதுன்னு உணர்றதுக்காகவும்
பாவத்தை தேவனிடத்தில் சொல்லி ஒப்புரவாகிறதுக்காகவும் இந்த பலியை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. இந்த பலியை கண்டிப்பாக எல்லாருமே, ஆசாரியனாக இருந்தாலும் சரி, மிகவும் ஏழ்மையில் நிலையில் இருந்தால் யாருனாலும் சரி, இந்த பாவ நிவாரண பலியை கண்டிப்பாக என்ன பண்ணணும், செய்தாகணும். ஓகே, 5வது கடைசியான பலி எதுனா குற்ற நிவாரண பலி. இது லேவியராகமத்தில் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுது. 7வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 6வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுது. இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஆட்டுக்கடல், ஆட்டுக்குட்டி. இதுக்கான நோக்கம் என்னென்னா, பாவ நிவாரண பலியின் முன்னாடி ஒரு பலியை சொன்னேன், நான் புரிந்து கொண்டதை மட்டும் சொல்கிறேன். பாவ நிவாரண பலின்றது ஆண்டவரிடத்தில் நான் செய்த தவிர மன்னிப்பு கேட்குறேன், ஓகே. இந்த குற்ற நிவாரண பலின்றது நான் கடவுளோட ஒப்புரவாகிறதும் ப்ளஸ் நான் ஒருத்தனுக்கு தவறு செய்திருப்பேன்ல, நான் ஒருத்தனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன் தெரியுமா, அவனோடு நான் ஒப்புரவாகிறதுக்கு இந்த பலியை நான் செலுத்தி ஆகணும். இது சமரசமாகுதல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது. இதோட நோக்கம் என்னென்னா சமரசமாகுதல். நான் தேவனோடு சமரசமாகணும். நான் ஒரு வேளை யாருக்காவது தவறு பண்ணியிருந்தேன்னா அவனோடு என்ன பண்ணணும், சமரசமாகணும். இதுதான் குற்ற நிவாரண பலியில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதோட முக்கியத்துவமாக இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, பிழை செய்யப்பட்டவருக்கு இழப்பீடை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கான முக்கியத்துவமாக தான் இந்த பலியை சொல்கிறாங்க. இந்த 5 பலிகளும் லேவியராகமத்தில் மிக முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுட்டி காட்டுது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய இந்த 5 பலிகளை குறித்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். பாய்.